மீன் இனப்பெருக்கத்தையும் கடலை தூய்மைப்படுத்தவும் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வகை ஆமைகள் நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கோடியக்கரை முதல் கொள்ளிடம் வரை உள்ள கடற்கரை பகுதிக்கு வந்து மணலில் பள்ளம் ஏற்படுத்தி முட்டையிட்டு மீண்டும் கடலுக்குள் சென்று விடுகின்றன. இந்த முட்டைகளை சேகரித்து 45 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை அடைகாத்து குஞ்சு பொரிக்க செய்து கடலில் விடுகின்றனர். இந்த ஆமை குஞ்சுகள் வளர்ந்து பருவமடைந்த பின் தாய்மையடைந்து மீண்டும் தான் பிறந்த பகுதிக்கு வந்து முட்டையிடுவது அதன் இயல்பு. குறிப்பாக ஆலிவ் ரெட்லி வகை கடல் ஆமைகள் முட்டையிடும் காலம் டிசம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை என கூறப்படுகிறது. இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கடலோர பகுதியான திருப்பட்டினம், பட்டினச்சேரி முதல் வாஞ்சூர் தனியார் துறைமுகம் வரையிலான கடலோரத்தில் கடல் ஆமைகள் உடலில் பலத்த இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடக்கின்றது. இறந்து கிடக்கும் ஆமைகள் தனியார் துறைமுகத்துக்கு வரும் கப்பல் மற்றும் விசைப்படகுகளால் காயமடைந்து கரை ஒதுங்கி இறந்திருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இறந்த ஒவ்வொரு ஆமையும் 5 வயது முதல் 6 வயது வரை இருக்கலாம் என்றும் ஒவ்வொன்றும் 30 முதல் 50 கிலோ வரை எடை உள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் கடற்கரையில் உயிரிழந்த ஆமைகளை வனத்துறையினர் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.